ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸியான உலகத்தில் யாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சு இல்லாத இருந்திருக்க மாட்டீங்க. அதே போல் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு கம்பல்சரியாக வச்சுருப்பீங்க. அதுபோல் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய 2 மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சத்தில் 10 லட்சம் வரைக்கும் காப்பீடு பெற முடியும். அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னே தெரியாத இருக்காங்க. இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டை பற்றி உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். இது கனடா பேங்க்லேருந்து, ஐஓபி பேங்க்லேருந்து, இந்தியன் பேங்க்லேருந்து, ஸ்டேட் பேங்க், அதாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்லேருந்து, ப்ரைவேட் செக்டார் பேங்க், எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் மூலயமா நீங்கள் இந்த 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் காப்பீடு பெற முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாது இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வங்கிகள் அந்த வங்கி சேவைகள் எல்லாமே மேம்படுத்தின்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். வளர்ச்சி வேகமாக நாடு மற்றும் உலகம் முன்னேற்ற காரணத்தினால வங்கி சேவைகள் மேக்ஸிமம் நீங்கள் பேங்க் சைடே போகாத அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுன்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது வங்கி சேவையில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கால் கடக்க போய் நிற்க தேவையில்ல. பேங்க்கில் ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா எங்கே ஏடிஎம் இருக்கோ அங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணியோ இல்லை ஏடிஎம் கார்டு போட்டோ நீங்கள் உடனடியாக பணம் எடுத்துக்கலாம். அந்த ஏடிஎம் கார்டு பொறுத்த அளவுக்கு எல்லா பேங்க்லேயும் மேக்ஸிமம் பிரைமரியாகவே கொடுக்குறாங்க. இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டில் பல வசதிகள் இருக்குது. அதே போல் தான் நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டும் அப்ளை பண்ணி நீங்கள் பெறும்போது கண்டிப்பாக 10 லட்சம் வரைக்கும் அந்தந்த பேங்க்கில் அதுக்கான இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி காப்பீடு வழங்குவாங்க. அதையும் அதில் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பிரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, இது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு 1 செகண்ட் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டீட்டெயிலாக சொல்ல போனோம்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு உங்களுடைய பேங்க் தரப்புலேருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏடிஎம் கார்டில் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்னு ஒன்று கவர் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெத் இன்சூரன்ஸ், அடுத்தது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், இது ரெண்டும் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆர்பிஐ தரப்புலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலயமா குறிப்பிட்றாங்க. இதை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு கிளைம் ஏடிஎம் கார்டு இன்சூரன்ஸ் ஆஃப்டர் டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர். யார் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தாங்களோ அவங்க டெத் ஆன பிறகு இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி பெற முடியும். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீகலாக யார் நாமினி யார் இருக்காங்களோ அவங்க இன்ஃபார்ம் பேங்க்கில் கண்டிப்பாக பண்ணணும். அதை சப்மிட் பண்ணணும். அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக லீகலாக பார்த்தீங்கன்னா அவங்களே பேங்க்கில் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே இமிடியேட் த பேங்க், அதாவது இன்டிமேட் த பேங்க் வித்தின் த 30 days அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சப்மிட்டட் த ரெக்யூர்ட் டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் அதை 60 நாட்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட், ஒருவேளை அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டார், அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் மூலிமா நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலிமா இன்சூரன்ஸ் கவரேஜ் பெற போகிறீங்கன்னா இதெல்லாம் கம்பல்சரியாக தேவைப்படும். லீகலி யார் நாமினியாக இருக்கீங்களோ லீகலாக பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அந்த பேங்க்கில். அடுத்தது எஃப்ஐஆர் காப்பி பயன் பண்ணணும். அடுத்தது ஐடென்டி கார்டு பேங்க் சைடில் சப்மிட் பண்ணணும். அடுத்தது பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஃபோட்டோகிராஃபி ஆஃப் கேஒய்சி கம்பல்சரியாக இருக்கும். லீகல் ஐயர் யாரோ அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணணும். அடுத்தது ஸ்டாம்ப் டியூட்டி அண்டு லெட்டர் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது ஃபைனலி போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் எதனால் செத்தாங்க, எதனால் இறந்துருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை கம்பல்சரியாக மென்ஷன் பண்ணோம். அடுத்தது கோர்ட் ஆர்டர்ஸ், லெட்டர்ஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது இருக்குது. ஏடிஎம்மில் இப்படி ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாது இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வயதானவங்க யாருன்னா இறந்துருந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தமாக தெரியலனாலும் கண்டிப்பாக பேங்க் சைடில் கேட்டு பாருங்கள். அவங்க நேமில் கிளைம் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு 1 சைடு செக் பண்ணி பார்க்கலாம். ஹவு டு கிளைம் இன்டிமேட் த பேங்க் ஆஃப் த சூன்
சூன் பாசிபிள் ஆஃப்டர் த டெத். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் பேங்க் சைட்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து தகவல் வந்து தெரிவிக்கிறீங்களோ அதன் மூலிமா அவங்க வந்து விசிட் நியரஸ்ட் பிரான்ச் ஆஃப் தி பேங்க். உங்களுக்கு வந்து எந்த பேங்க் இருக்கோ, அக்கௌண்ட் ஹோல்டர் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கில் நியரஸ்ட் இருக்கிற பிரான்ச்சில் கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுங்கள். அப்புறம் கால் த பேங்கர் சென்டர் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இதுக்கு வந்து வெரிஃபை பண்ணி கம்பல்சரியாக வந்து வச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்றத நான் முன்கூட்டியே வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வந்து டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கலும் வந்து இருக்குது. அதை வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்குறேன். அதன் மூலயமா உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னவோ இன்னும் கேதரிங்காக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரியும் அப்படின்னு வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள், பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கி என கூட அனைத்து வங்கிகளும் தங்களிடம் செயல்பாட்டு கணக்குகளை வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் விபத்து மற்றும் மரண கவரேஜை வழங்க காப்பீடுகளை வழங்குகின்றது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏதோ வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை இல்லை வந்து எதிர்பார்க்காத விதமாக வந்து விபத்து ஏற்பட்டாலோ இல்லை வந்து மரணம் ஏற்பட்டாலோ அதுக்கான கவரேஜ் தொகையாக தான் வந்து இந்த காப்பீட்டை வந்து சொல்கிறாங்க அப்படின்றதையும் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பீடு அளவு. காப்பீட்டின் அளவு வாடிக்கையாளரின் வங்கி பொறுப்பு மாறுபட்டது. பொதுவாக அனைத்து வங்கிகளிலும் 50,000 முதல் 10 லட்சம் வரையிலான காப்பீடு வந்து வழங்கப்படுகிறது. மேக்ஸிமம் வந்து ஒரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொகை வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்னால் உங்களுக்கு வந்து அடிபட்டு இருந்தாலும் இல்லை வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த காப்பீடு வந்து மாறும். அடுத்து வந்து மரணம் அடைந்திருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும். அடுத்தது பேங்க் தரப்புலேருந்து வந்து எவ்வளோ தொகை கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 50,000 10 லட்சம் வரைக்கும் வந்து வரும். அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்னன்னா ஏடிஎம் கார்டு உரிமையாளர்கள். ஏடிஎம் கார்டு உரிமையாளர்கள் வங்கிகளின் வழங்கும் காப்பீடு பற்றி வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் அறிய விரும்புவதில்லை. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம இது போல் வீடியோவில் சொல்லும் போது தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிறது. அதாவது பரவாயில்லை, சம்மந்தப்பட்ட வங்கி அவர்கள் வாடிக்கையாளர் காப்பீடை பற்றி நேரடியாக தகவல் தருவதில்லை. அதே போல் பேங்க் சைட்லேருந்தும் இது சம்மந்தமாக வந்து பாயிண்ட்லாம் வந்து கொடுக்கறதில்ல, தகவல் வந்து கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வாடிக்கையாளர் காப்பீட்டு. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான வங்கிகள் இப்பொழுது தங்களுடைய கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு காப்பீடு வழங்குகின்றது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்னவென்றால் உங்களுடைய வங்கி கணக்கில் செயலிழந்தால் உங்களுடைய காப்பீட்டை அந்த வங்கிகள் திரும்ப பெறலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் கூடுதல் பாயிண்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து கேதர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏடிஎம் கார்டு சம்மந்தம் இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கூடுதலாக ஒரு வீடியோ கூட வந்து போடுறேன். காப்பீட்டு தொகையை பெறுவது எப்படி, ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்படும் காப்பீட்டை பற்றி தகவல் மிகவும் அரிதாக மக்களை சென்று சேர்கிறது. எனவே இந்த திட்டத்தில் காப்பீடு கோரி விண்ணப்பிக்கும் வழக்கம் மிகவும் அரிதாக உள்ளது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காப்பீடு திட்டமே வந்து இருக்குதுன்றது தெரியறதுக்கே வந்து மக்களுக்கு வந்து பல நாட்கள் ஆகுது. ஒரு சிலர் வந்து தெரியாது இருக்காங்க. அதனால் இதை அப்ளை பண்ணுறதும் நிறைய பேர் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து அந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விபத்து. ஏடிஎம் கார்டு பயன்படுத்தும் நபர் விபத்தில் சிக்கியவுடன் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் காப்பீடு கோரும் விண்ணப்பத்தை அனுப்ப முடியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து காப்பீட்டில் ஏதோ வந்து ஆக்சிடென்ட்டில் வந்துன்னா அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்பல்சரியாக வந்து ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் வந்து வாங்கணும். விபத்தில் பாதிக்கப்பட்டவர் பற்றி அனைத்து ஆவணங்களும் மிகவும் கவனமாக அந்த நபரின் உறவினர் பராமரிக்க வேண்டும். அதாவது லீகல் நாமினி யாரோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பராமரிக்க வேண்டும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா நீங்கள் பேங்க் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து காப்பீடு வந்து பெற முடியும். பில் ஆவணங்கள் முக்கியம். அதாவது வந்து சம்பந்தப்பட்ட நபர் ஒருவேளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தால், மேக்ஸிமம் வந்து மரணம் அடையலைன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததுன்னா அது அனுமதிக்கப்பட்டவர் அவருடைய எல்லா மருந்து பதிவுகள் மற்றும் கையில் வைத்திருக்க வேண்டிய ஒவ்வொரு எல்லா டீட்டெயில்ஸும் அவரோட நபரோட என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து இருக்குதோ பரிசோதனைக்கு, அதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் வந்து வெளிச்சிட்டு இருக்கும். ஒருவேளை அவங்க வந்து எதிர்பாராத விதமாக வந்து இறந்துட்டு இருந்தாங்களா இறப்புச் சான்றிதழ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த காப்பீட்டுக்கு வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து பெற முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் போன்ற சான்றிதழ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஏதேனும் ஒன்று உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஓட்டுநர் உரிமை, இன்சூரன்ஸ் கவரேஜ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலியமாகவும் இன்சூரன்ஸ் கவரேஜ் கண்டிப்பாக வந்து பெற முடியும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவரேஜ் வந்து பண்ணணும்னா கடைசி 60 நாட்களில் ஒரு பரிவர்த்தனையாவது வந்து அந்த ஏடிஎம் கார்டை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பண்ணியிருக்கும். அதாவது வந்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க. மாதத்தில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5-6 தடவை வந்து ஏடிஎம் கார்டை வந்து பயன்படுத்துவீங்க. 60 நாட்களில் பரிவர்த்தனை கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வங்கிகள்
விரிக்கும் போது அது என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு அவங்க கேதர் பண்ணி வந்து எடுக்க முடியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. காப்பீடு அளவு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபத்து மரண காப்பீடு கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டுகளை பொறுத்தவரை ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுபடும். பொதுவாக இதிலிருந்து 30,000 முதல் 10 லட்சம் வரை வேறுபடும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் செக்டார் பேங்க்கும் பப்ளிக் செக்டார் பேங்க், அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் பேங்க்கும் பிரைவேட் பேங்க்லேருந்து ஒரு சில தொகைகள் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகபட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறப்பு சான்றிதழை வந்து காமிச்சு 10 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து பெற முடியும் அப்படின்றத வந்து இந்த ஆர்டிக்கலில் இருந்து டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து லீகலி நாமினி யாரோ அவங்க வந்து அப்ளை பண்ணி வந்து பெற முடியும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு சம்மந்தமாக இன்சூரன்ஸ் கவரேஜ் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். முக்கியமாக ஏடிஎம் கார்டு சம்மந்தமாக வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் டீட்டெயில் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.